அனைவருக்கும் வணக்கம். தாவேக்கால இந்த ஆதவர்ஜுனா அப்படின்னு ஒரு பீஸ் கிடக்குது. அந்த பீஸுக்கு வாயிலிருந்து 4 வார்த்தையை சேர்த்து பேசக்கூட தெரியாது. ஆனால் போகிற வர இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவை பார்த்து சவால் விடுறது, பெருசாக அப்படி என்னமோ பிடிங்கி நட்டை கழட்டுற மாதிரி சவால் விடுறது, இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் எல்லாம் அந்த பீஸ் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. 6 மாதம் இருங்கடா, யார் ரவுடி யார் என்னன்னு தெரியும்டா, முடிஞ்சா என் தலைவன் மேலே கை வச்சு பாருங்கடா பார்ப்போம், இப்படிலாம் வந்து டயலாக் விட்டு பெரிய புடுங்கி மாதிரியாட்டம் பேசுறதுக்கு இந்த ஆதவர்ஜுனான்ற நபர் பேசிக்கிட்டே இருப்பாப்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சவால் விட்டுருக்காப்ல ஆதவர்ஜுனா. அது என்ன சவால் ஏது சவால்னு அவர் பேசுற காணொலியை பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க. நான் ஓப்பட திமுக காரன் பார்த்து கேட்கிறேன், நாளைக்கே ஒரு ஸ்டேஜை போடுவோம், எல்லா பத்திரிகையும் கூப்பிடு, 2 பேர் தான் அந்த ஸ்டேஜில் இருக்கணும். எல்லா நிர்வாகிகளும் இந்த கேள்வியை பதில் சொல்லுங்க. ரமேஷ், ராஜ்மோகன், எல்லா பேட்டியிலும் சொல்லுங்க. சேலஞ்ச் விடுற முதலமைச்சரை பார்த்து, எந்த பேப்பர் இல்லாம உன் பக்கத்துல எந்த நிர்வாகி இல்லாம தனியால ஸ்டேஜ்ல வந்து உட்கார். என் தலைவர் தனியா வருவார். 2 பேரை வச்சு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவோம். இந்த போட்டிக்கு நான் ரெடினா நாளைக்கே நான் ரெடி, என் தலைவர் ரெடி. இந்த அள்ளு சில்லறைக்கெல்லாம் என் தலைவர் பதில் சொல்ல மாட்டார். இந்த அள்ளு சில்லறை, இந்த அண்டா சொம்பு டீஸ்பூனு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாரு. என்ன ஒருத்தருக்கு தான் இங்க போட்டியே, திமுக திமுக. அப்ப யாருக்கு பதில் சொல்லணும்? உங்க முதலமைச்சருக்கு உண்மையாலே சமூக நீதியை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு பொருளாதாரத்தை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு நிர்வாகத்தை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு பத்தி அறிவு இருந்தா தைரியமா பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லுங்க, எங்க தலைவர் வராரு, நீங்க வாங்க. இன்னமேட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி பேசினா மாண்புமிகு முதலமைச்சர் நீங்க வாங்க. 2 பேரும் எப்படி அமெரிக்காவில் உட்காந்து முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆத்துக்கு முன்னாடி 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க மக்கள் முன்னாடி. 2 பேரை பேச வைப்போம். ஃபர்ஸ்ட் ஷாட்லயே அவுட், ஏன்னா ஷூட்டிங் இல்ல, கேமரால சிஎம் போயிட்டே இருப்பாரு. எங்க தலைவருக்கு கேமராவே தேவையில்லை, அவர் ஆல்ரெடி நடிகரா இருந்து வந்தவரியா. நீ ஸ்கிரிப்ட், அவரு உணர்வு, இங்க உண்மை இருக்கு, நீ ஸ்கிரிப்ட்ல இருக்கிற. ஸ்கிரிப்டுக்கு உண்மைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி நீங்க பேசுறீங்க, எப்ப பார்த்தாலும். அடே தாவேக்கா அணில் குஞ்சுகளா, தயவு செஞ்சு இந்த பைத்தியத்தை எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எங்கேயாவது மறைச்சு வைங்கடா, கண்ணு முன்னாடி காட்டாதீங்கடா, எரிச்சலா வருது. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நிதானமா நல்லபடியா பேசலான்னு பார்த்தாக்க இவனுங்க விட மாட்டானுங்க போல இருக்கு. பேசுற பேச்ச பார்த்தீங்களா, ஒரு அரசியல் கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்பு வைக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி பேசுறது பாருங்க. நீ வேணாவா அப்படின்னு ஒருமையில பேசுறாப்ல. ஒருமையில முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை ஒருமையில கூப்பிடுறானுங்க. ஒரு முதலமைச்சர்ன்ற பொறுப்புல இருக்கிறவரை ஒருமையில வந்து பேசுறது ஒரு கட்சியுடைய தலைமைக்கு வந்து அழகே கிடையாது. எப்பவுமே உரிமையில பேசுறானுங்க. தொண்டர்கள் பேசுறானுங்கன்னு பார்த்தா அவனுங்க தான் தற்குறிகள், அவனுங்க அப்படிதான் பேசுவானுங்க. அந்த நாயங்க அப்படி பேசுதுன்னு பார்த்தா கட்சியுடைய தலைமை பொறுப்புகளில் இருக்கிறவங்களே இப்படி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. விஜயே வந்து நொங்கில்னு பேசிக்கிட்டு இருந்தவன் தானே. அப்படி இருக்கிறப்ப இவனுங்க பேசுறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? இப்படி ஒரு தரங்கட்ட ஒரு கட்சி செயல்படுது. முதலமைச்சர் பதவிக்கு கூட இவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டானுங்களா? ஆனால் முதலமைச்சர்ன்ற பதவி மட்டும் இவனுக்கு வேணுமா? ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டான் இந்த ஆதவர்ஜுனான்ற நெட்டகாலம். விஜய் வந்து ஏற்கனவே சினிமா துறையில் நல்லா நடித்தவர், அவருக்கு நல்லா நடிக்க தெரியும். சரி, அப்போ நடிப்புக்காவது எங்கேயாவது ப்ரெஸ் மீட் கொடுக்கலாமே, எங்கேயாவது சேனல் கிட்ட இன்டர்வியூ கொடுக்கலாமே, நடிப்புக்கு கூட கொடுக்க மாட்டாரா? அப்போ என்னத்தை நடிச்சு கிழிச்சார் இவ்வளோ நாளும் சினிமாவில்? அப்படி அந்த தாவேக்கா தலைவர் விஜய் என்ன மயிரை பிடுங்கிட்டானே, சிஎம் வந்து பேசணும். 41 பேரை கொன்னவங்கிட்ட சிஎம் வந்து பேசணுமா? அரசியல்னா என்னன்னே தெரியாதவங்கிட்ட சிஎம் வந்து பேசணுமா? என்ன மயிரை பிடுங்கிட்டான்னு அவங்ககிட்ட சிஎம் வந்து பேசணும்? 1008 வேலை இருக்கு சிஎம்க்கு. ஒரு நாளையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்காரு, இன்னொரு இடத்துல இருக்காரு. என்னடா இந்த மனுஷன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்காப்ல, ஒரு நாளைக்கே 4-5 நிகழ்ச்சிக்கு போறாப்ல, அவ்வளோ பிஸியா இருக்காப்ல. விஜய் என்னன்னா பனையூர்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவனுங்க வெட்டியா இருக்கானுங்கன்னு முதலமைச்சரை வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. முதலமைச்சருக்கு வேற வேலை இல்லையா? வேலை வெட்டி இல்லாத தண்டத்து கூட இருந்து பேசிக்கிட்டு இருக்கணுமா? வேற வேலை இல்லையா? எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க, சும்மா ஒரு பேச்சுக்காவது முதலமைச்சர் வர ரெடி, விஜய் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லி தான் பார்க்கணும். அப்படியாவது அந்த பண்ணையாரு எங்கேயாவது வெளியே வராரா வீட்டை விட்டுன்னு பார்க்கணும். பனையூரை விட்டு வெளியே தாண்டி வருதான்னு பார்க்கணும். வராது. வாய் மட்டும் தமிழ்நாட்டில இருந்து அண்டார்டிகா வரைக்கும் கிளியும். வடநாட்டு நியூஸ் சேனல் ஒருத்தனை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வர வச்சு கொஸ்டின் எல்லாம் ஸ்கிரிப்டா எழுதி கொடுத்து அவங்களும் அந்த கொஸ்டினை கேட்டு விஜய் கிட்டையும் ஆன்சர் வந்து ஸ்கிரிப்டா வச்சுக்கிட்டு அதையும் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டுக்கே பதில் சொல்ல முடியாம அதுவே வந்து சொதப்பி போய் அது வந்து ஆஃப்லைன் இன்டர்வியூ, அது வந்து அப்படி இப்படின்ட்டு கடந்து உருட்டிக்கிட்டு இருந்தவனுங்க. இதுவே வரலையடா உங்களுக்கு? நீங்களே ஸ்கிரிப்ட் பண்ணி நீங்களே காசு கொடுத்து எல்லாம் பண்றதே உங்களுக்கு வரலையே. முதலமைச்சர் கூட இவங்களுக்கு டிபேட் வேணுமா? உங்க தகுதி என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கடா. முதல்ல வாட்டர்மெலான் ஸ்டார் வந்துட்டு விஜய் விட நான் சூப்பரா டான்ஸ் ஆடுவேன், விஜய் முடிஞ்சா என் பக்கத்துல வந்து டான்ஸ் ஆடுங்க சொல்லுங்க பார்ப்போம், என்னை முடிஞ்ச ஜெயிச்சு காட்டிட சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னா விஜய் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரா? விஜய் ரெஸ்பாண்ட் பண்ணலான்னா உடனே விஜய்க்கு டான்ஸ் ஆடவே தெரியல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? அப்போ
அவன் தகுதி என்னன்றதை பார்த்து சவால் விடணும், பார்த்து பேசணும். விஜயை ஒழிச்சு கட்டாம போக மாட்டான் போல இருக்கு இந்த நெட்ட காலம். போற இடமா இதுவுமே விளங்காது ஒரு தரித்திரம் பிடிச்சது மூதே. இவ்வளோ பெரிய புடிங்க மாதிரி பேசுறிய. இந்தியா டுடே நடத்தின அந்த கான்க்ளேவுக்கு என்ன மயிருக்கு இவங்க ஒன்னே வரல? எல்லா கட்சி தலைவர்களும் வந்திருக்காங்க, இவன் மட்டும் எதுக்கு வரல? அவ்வளோ தைரியம் இருந்தவன் அங்கே போயிருக்கணும்ல, அங்கே போய் எல்லாரும் கூட விவாதம் பண்ணியிருக்கணும்ல. எந்த அரசியல் செயல்பாட்டுக்குள்ளேயும் இவர் ஈடுபட மாட்டாராம். முதலமைச்சர் மட்டும் இவர்கிட்ட தனியாக உட்காந்து பேசணுமா. வேற அரசியல் கட்சி தலைவர்கள் வேற இடத்துல இருக்கலாம், இவங்களும் போகவே மாட்டாங்க. இவனுங்க கிட்ட வந்து தமிழ்நாட்டை கொடுக்கணுமா, எதுக்குமே இவனுங்க முன் வர மாட்டானுங்க. அப்படி இவனுங்க நினைச்சது மட்டும்தான் நடக்கணும். எதுக்குள்ளேயும் அட்ஜஸ்ட் பண்ணிலாம் போக மாட்டானுங்க. கரூருக்கு போய் மக்களை சந்திச்சா அங்கே ஏதாவது பிரச்சனை வரும், அவங்களும் நம்ம பக்கம் வர. இப்போ இவனுங்க பாருங்க, அவனுங்க சொகுசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றணும், நம்மளுடைய எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாத்தையும் டிசைன் பண்ணணும்னு அப்படி டிசைன் பண்ணி வாழ்றானுங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இவனுங்க கிட்ட ஆட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவானுங்க? எல்லாத்தையும் இவனுங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி மக்களையெல்லாம் வந்து வளைஞ்சு கொடுத்து வர சொல்லுவானுங்க. மன்னிக்கவும், நான் வந்து பேசுகிறப்போ இந்தியா டுடே கான்க்ளேவ்னு சொல்லிட்டேன். அது இந்தியா டுடே கான்க்ளேவ் இல்லை, என்டிடிவியோடைய கான்க்ளேவ். ரத்த கொதிப்பில் பேசினாக்க என்ன இதுன்னு மறந்து போதுங்க எல்லாம். சரி, கடுப்பு மயிரா இருக்கு அவங்களோட. இந்த அல்லு சில்லு ஸ்பூனு கரண்டி இவங்க கிட்ட எல்லாம் நாங்கள் பேச மாட்டோம், நாங்கள் வந்து டேரெக்டாக சிஎம் கிட்ட தான் பேசுவாங்களாம். இவங்க தலைவனுக்கு மற்றவங்கெல்லாம் அல்லு சில்லுனா முதலமைச்சருக்கு இவனே அல்லு சில்லு தானே. அப்போ இந்த அல்லு சில்லுக்கு எதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அவரு? இந்த அல்லு சில்லு கூட எதுக்கு பேசணும் அவரு? இந்த அல்லு சில்லு கூட பேசுற அளவுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து ஃப்ரீயா ஆக்கிக்கிட்டு வரணுமா நேரத்தையெல்லாம்? இவன் அப்படி என்ன பெரிய புடிங்கி, இவன் என்ன பெரிய மயிராவன்? பாத்தீங்களா? டென்ஷன் ஆகுது பாருங்க. கூல் டவுன். தேர்தல் இன்ன வரைக்கும் ஃபேஸ் பண்ணல இந்த கட்சி. ஒரு கவுன்சிலர் கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது, எதுவும் இல்லாம இவனுங்க வந்து பாருங்களேன், எந்திரிச்சு நிக்கவே வக்கில்ல இந்த நாய்களுக்கு. இவனுங்களுக்கு முதலமைச்சர் வந்து பேசணுமா இவனுங்க கிட்ட? இந்த மஞ்சப்பொடி மாமா பையன் ஒருத்தர் இருக்கான், சாட்டை துரைமுருகன். அவன் வந்து ரொம்ப நாளா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் விஜய, டிபேட்டுக்கு வா, என் கூட வந்து வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். முதல்ல அவன்கிட்ட போய் ஏதாவது பேசி அவன்கிட்ட ஏதாவது சாதிக்கிறா பார்ப்போம். இப்படி சொன்னா கோவம் வந்துருது இவனுங்களுக்கு. சாட்டை துரைமுருகன் கூட எப்படி பேசுவாங்க தலைவர்? சாட்டை துரைமுருகனுக்கு இவங்க அண்ணனுடைய அரசியல் அதிக அனுபவம் இருக்கு, அவன் கூடயே இவன் பேச மாட்டானா? இதுல முதலமைச்சர் இத்தனை வருட அனுபவம் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து இவன் கூட வந்து பேசணுமா? சாட்டை துரைமுருகனை இவனுக்கு அள்ளுசிலுன்னு பார்ப்பானுங்கன்னா முதலமைச்சர் மட்டும் இவனை மதிக்கணுமா? இந்த தற்குரிய விஜய்ன்ற தற்குரிய தன்னுடைய பேரையே A4 சீட்ல எழுதி வச்சு படிச்சவன் மேடையில, மதுரை வடக்கு விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய், அங்க விஜய் இங்க விஜய்னு சொல்லி தன்னுடைய பேரை எழுதி வச்சு படிச்சவன் விஜய்ன்ற இந்த தற்குறியுடைய வயசு இருக்கு இல்லையா, வயசு அதை விட முதலமைச்சருக்கு அரசியல் அனுபவம் அதிகம். 55 வருஷம் அரசியல் அனுபவம், 5 வருஷம் துணை முதல்வராக இருந்திருக்காரு, 5 வருஷம் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு, 5 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, 5 வருஷம் மேயரா இருந்திருக்காரு, பல வருடங்கள் அமைச்சராக இருந்திருக்கிறார். இப்படி இருந்த ஒரு நபர், இவ்வளோ அரசியல் அனுபவம் இருக்கிற நபர் வந்து இந்த தற்குறி 2 வருஷம் நாங்கள் இப்போதான் முடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை போட்டு அங்கே நினைத்த தளபதி வாழ்க்கை டான்ஸ் ஆடிட்டு போனவன் கூட முதலமைச்சர் வந்து டிபேட் பண்ணணுமா? அதாவது இந்த ஆதவ அர்ஜுனாலாம் பார்த்தீங்கன்னா தெரியாமலாம் பேசல, தெரியும் நம்மளுடைய தகுதி என்னன்னு தெரியும், நம்ம யாருக்கிட்ட சவால் விடுறோம்னு தெரியும், அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு தெரியும், அவங்க வருவாங்களா மாட்டாங்களான்றது தெரியும், நம்மளை மதிப்பாங்களா மாட்டாங்களான்றதும் நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சுமே கூட இந்த மாதிரி பேசுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தற்கொலை அணில் குஞ்சுகள் இருக்கானுங்க பாருங்க, இவனுங்களை உசு பேத்துறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசுறது. இந்த ஆதவர்ஜுனா பேசுறது செயல்படுறதெல்லாம் பாருங்க, இந்த அணில் குஞ்சுகளை உசு பேத்துற விதமாக தான் இருக்கும். வாய்ஸ் அவடால் தான், வேற ஒரு மண்ணும் கிடையாது. முதலமைச்சரே உங்கள் வீட்டுக்கு நாங்கள் 5000 பேர் அனுப்புவோம், சேகர் பாபு அவர்களே உங்கள் வீட்டை தேடி நாங்கள் எங்கள் இளைஞர் படை வரும், இப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவனுங்களால எதுவும் செய்ய முடியாது, அது அவனுங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் இந்த மாதிரி சொன்னாக்க இந்த அணில் குஞ்சுகள்லாம் அப்படியே வந்து பொங்குவானுங்க. நம்ம வந்து இது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுங்களை ட்ரெயின் பண்ணலாம். ஆர்எஸ்எஸ் உடைய ஃபார்முலாவே அதுதான். அதே மாதிரி தான் இவனுங்களும் இருக்கானுங்க, இளைஞர்களை எல்லாம் கெட்டு குட்டிச்சவராக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ட்ரிகர் பண்ணுறது, இப்படி தூண்டி விடுறது. என் தலைவனை முடிஞ்சா தொட்டு போடுறா, என் தலைவனை முடிஞ்சா கை வச்சு போடுறா பார்ப்போம், முடிஞ்சா கைவிட, இப்படிலாம் பேசுறது வந்து இந்த தற்கொலைகளை தூண்டி விடுறதுக்காக மட்டும்தான். இவனுங்க கிட்ட எல்லாம் அரசியல் சண்டை போட வேண்டிய நிலைமையில வந்து நிற்கிறோம் பாருங்க, ரொம்ப கொடுமையா இருக்குங்க. இவ்வளோ திமிரில் பேசுறானுங்கல்ல, தேர்தலில் பாருங்க இவனுங்களுக்கு ஓட ஓட செருப்படி வாங்குவானுங்க இவனுங்க பாருங்க. எல்லாத்தையும் இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ணிப்போம், தேர்தல் மட்டும் வரட்டு மகனே. பத்திரகாளி ஆட்டம் ஆடணும் இவனுங்களுக்கு எதிராட்டு. இதே மாதிரி தான் வந்து மாநாட்டிலே விஜய் வந்து பாயை விரிச்சு போட்டு உட்காந்துட்டார். கூட்டணிக்கு வர்றவங்க வரலாம் இல்லையா, நம்மளை நம்பி வரலாம் இல்லையா அப்படின்ட்டு ஆட்சியில் பங்கு அதிரசத்தில் நொங்குட்டு கடையை போட்டு உட்கார்ந்தாப்புல. ஒருத்தராவது சிண்டி பார்த்தாங்களா? ஒருத்தராவது வந்தாங்களா? சின்ன சின்ன லெட்டர் பேடு கட்சிகள் கூட இவனுங்களை மதிக்கல. இந்த லட்சண மயிரில் இவனுங்க இருந்துக்கிட்டு கூட்டணிக்கு இன்ன வரைக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொருத்தருக்கு ஆள்லையா போய் உட்காந்து அடுத்தவன் தட்டில் இருக்க சோறு எப்படா கீழே உள்ள அதை எடுத்து பொறுக்கி திங்கலான்னு நிற்கிறானுங்க. காங்கிரஸ் எப்படா வரும், அது நம்ம கூட வந்தாடா ஆகும் அப்படின்ட்டு அடுத்தவன் கூட்டணியில் இருக்க கட்சிக்கு வந்து நாக்க தொகை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. இதுதான் இவனுக்கு லட்சணம்.
கூட்டணியில ஒரு கட்சியை கூட சேர்த்துக்க வக்கில்லாம இருக்கிறவனுங்க கிட்டலாம் தமிழ்நாட்டில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடியவர், இவ்வளவு பெரிய கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடியவர், தமிழ்நாட்டையே ஆளக்கூடியவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து இவனுங்க கிட்ட வந்து டிபேட் பண்ணணுமா? நினைச்சாவே அப்படியே ப்ரெஷர் ஏறுதுங்க. நமக்கு ஏதாவது ஆயிரமோன்றிருக்குங்க, டென்ஷன் ஆகுதுங்க. அணில் குஞ்சுகளா தயவு செஞ்சு இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த பைத்தியத்தை எங்கேயாவது கெட்டி போட்டு தொலைங்கடா. வேற எவனையாவது வந்து கண்டென்ட் கொடுக்க சொல்லுங்க, விஜயாவது வந்து கண்டென்ட் கொடுக்க சொல்லுங்க. இந்த ஆதவர்ஜுனா மட்டும் வந்தான்னா வெறி ஆகுதுங்க. எங்க நம்ம வாய் தவறி வேற ஏதாவது வார்த்தை விட்டுருவோமான் இருக்கு. அவ்வளோ டென்ஷன் ஆகுது இந்த ஆதவர்ஜுனான்றவன் பேசுறத பார்த்தா. ஏற்கனவே திமுக காரங்க எல்லாம் வெறி பிடிச்சு போயிருப்பாங்க. எலெக்ஷன் டைம் வேற எல்லாம் வந்து ருத்ர தாண்டம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் இப்படி குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருந்தானா ஒச்சை மிதி சாலா இவனை கெட்டி போடுங்களா அணில் குஞ்சுகளா. வெறியாவது இவனை பார்த்தாவே மண்டவீங்கி. இவனுங்களுக்குன்னு அரசியல் கிடையாது மக்களே, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இனிமே போற வர மேடையில எல்லாம் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. தேர்தல் வரைக்கும் வேற வழி கிடையாது, இவனுக்கு வேற அரசியல் கிடையாது. இப்படிதான் உசுப்பேத்தி விட்டுக்கிட்டே இருப்பானுங்க, உசுப்பேத்திக்கிட்டே இருப்பானுங்க. தேர்தல் வரைக்கும் பொறுமையா இருப்போம். தேர்தலுக்கு பிறகு இந்த காகித கப்பலை கடல்ல கவுத்துற வேண்டியதுதான். இந்த பைத்தியக்கார தற்கூரி ஆதவர்ஜுனா இப்படி எல்லாம் சவால் விட்டுக்கிட்டு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.